இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது, சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருங்க. பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். பரணி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சரிங்களா? இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் பரணியில பிறந்தவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கிறது சிறப்பு இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுல நிறைய நன்மைக்கான விஷயம் இருக்கு, நிறைய சாதகமற்ற விஷயங்களும் இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே கலப்பு பலன்களாக தான் கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அதை தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நன்மையான விஷயங்களை பத்தி பார்த்துடலாம். இந்த சனி வக்ரம் பெறப்போகின்ற காலகட்டங்களுடைய முதல் பகுதி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாத காலங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். சரிங்களா? இந்த காலகட்டத்துல செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? குறிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. 2வது குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா 3வது நபர்களால ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறது, அத்தகைய அமைப்புல கொஞ்சம் கொடுக்குங்க. சரிங்களா? 2வது மற்றவர்களுக்கு கைமாத்தா காசை வாங்கி கொடுக்காதீங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைக்க கத்துக்கொள்ளுங்க. கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாம எதிர்ப்புகளை சம்பாரிச்சுப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இந்த வேலைலாம் இன்னொரு வேலை எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விடுறது. ஸோ இது போன்ற மனோநிலை தற்போது ஏற்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க தவிர்க்கிறது நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்க எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். சரிங்களா? 2வது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதங்களுக்கு நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி அக்டோபர், நவம்பர் காலகட்டத்துல குருவினுடைய பார்வையில சனி பகவான் இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த குரு பார்த்த சனி என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வார். இந்த சனி வக்ர பயிற்சியுடைய கடைசி 2 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்ணுவார்? நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா செலவு பண்ணணும்னா காசு வரணும். அந்த வருமானத்தை அப்பதான் சனி கொடுப்பார். சரிங்களா? 2வது நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. குறிப்பாக 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற காரணத்தால பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் வாசம் பண்றது, அங்க வேலைக்காக உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். நல்ல உத்தியோக மாற்றமானது வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும். சுப செலவுகள் வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக அல்லது பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துக்காக அல்லது வீடு கிரகப்பிரவேசம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறது. ஸோ இது போன்ற ஏதோ ஒரு சுபகாரியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க. அதே போல ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த வழியில இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. குறிப்பா நிறைய ஆன்மீக தலங்களுக்கு அதிகமா சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சரிங்களா? நிறைய இது நாள் வரைக்கும் போக முடியாத கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய மகான்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. சித்தர் பீடங்களை பார்த்துட்டு வருவீங்க. ஸோ இப்படியாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அதிகமா நீங்க போவீங்க. நிறைய இறை வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்வீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேலை இல்லாத இளைய பருவத்தினருக்கு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? அதே போல கொஞ்சம் கிடைக்கிற வேலையும் கொஞ்சம் தூரமா தான் கிடைக்கும். சொந்த ஊர்ல கிடைக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வருமானமும் நல்லா வரும், செலவும் நல்லா இருக்கும். 2மே மிக்சடா தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனா
நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடியும். சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். அதே போல மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் குருவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அதிசார கதியில குரு வந்து ரொம்ப வேகமா நகர்ந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்குள்ள நுழைவார். சரிங்களா? அப்போ குருவினுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நிச்சயமாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள், பெற்றோருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. சரியாகும். சரிங்களா? நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லபடியா கை கொடுக்கும். அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட சனி தொடர்புடைய நீங்க துறைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டம் நல்லபடியா கை கொடுக்கும். 2வது இந்த வெளிநாடு வாசம் அப்படின்னு பார்க்கும்போது சனி சம்பந்தப்பட்ட இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட நாடுகள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு துபாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவைத், இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிலலாம் போயிட்டு அங்கே வந்து வேலைக்காக பணி அமர்த்துறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சைட்ல நீங்க வந்து ஜாப்க்காக ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் கொஞ்சம் சுமார் தான். சரிங்களா? ஆனா லாஸ்ட் 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.